ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தலைவரான அண்ணாமலையை கண்டித்து வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க போவதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட தலைவர், தமிழக தலைவரான அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காருங்க. அதாவது ஊழல்வாதியாக இருந்தார் ஜெயலலிதா அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோபமடைந்த அதிமுகவின் தொண்டர்கள், எங்களுக்குள்ளே எத்தனை தான் பிரச்சனை இருந்தாலும் எங்களோட தலைவர்களை வந்து பார்த்திங்கன்னா இழிவுபடுத்தி பேசினா ஒன்றாக இணைஞ்சிருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திமுக இல்லை அதிமுகலையும் அந்த மாதிரி தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம், அதாவது பாஜக தலைவரான அண்ணாமலை நீக்கணும் கட்சியை விட்டு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிகள் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காருங்க நம்ம ஓபிஎஸ். இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதுங்க. அந்த கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் கூட ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தான், அண்ணாமலைக்கு தான் ஆதரவுகள் எல்லாத்தையும் கொடுத்தாருங்க. ஆனால் தற்போது நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அதற்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ளே எத்தனை சண்டை இருந்தாலும் எங்களுடைய தலைவர்கள் தவறாக சித்தரித்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வன்மத்தை கக்க தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதற்காக கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்த போகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, பாஜக தலைவரான அண்ணாமலையே பாஜகவிலிருந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தூக்கலை அப்படின்னா கூட்டணி தர்மங்கள் மீறப்பட்ட அவர்கள் வந்து மன்னிப்பாவது கேட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா சரி செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஏன்னா கூட்டணியில் இருக்கிற கட்சியை இப்படி விட்டு விலாசனா கம்முன்னு இருப்பாங்களா சொல்லுங்கள். இனி 2024 தேர்தல் வேறு இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட ஒரு தொடர்பில் இருந்தால், கூட்டணி இருந்தால் மட்டும்தான் வெற்றி வாகை சூட முடியுங்க. இல்லை அப்படின்னா கர்நாடகாவில் எப்படி தோல்வி அடைந்தாங்களோ அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைய வாய்ப்புகள் இருக்கிறதாக வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸும் தனது கண்டனத்தை சொல்லியிருக்காங்க. இதற்கு முழுக்க ஆதரவுகள் எங்கிருந்து அப்படின்னா சசிகலா அம்மையாரிடம் இருந்து கூட ஆதரவுகள் வந்திருக்குங்க. நம்ம ஓபிஎஸ் பக்கம் சசிகலா வரமாட்டாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்திருக்குங்க. ஆனால் இந்த தகவலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவும் வரதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குங்க. இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து பாஜகவோட தலைவராக அண்ணாமலை தொடர்றதுக்கு பல சிக்கல்கள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.